பெரியாருடைய பெருந்தொண்டர் ஐயா காரைக்குடி ராமசுப்பையா அவர்களுடைய 118வது பிறந்த நாள் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான அண்ணன் திரு பெரிய கருப்பன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அண்ணன் மெய்யநாதன் அவர்களே, கழகத்துடைய இலக்கிய அணியினுடைய புரவலர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு தென்னவன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரி தமிழரசி அவர்களே, அண்ணன் மாங்குடி அவர்களே, விழாவை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய தமிழர் பேரவைத் தலைவர் அண்ணன் சுபவி அவர்களே, அண்ணி வசந்தா அவர்களே, திராவிடர் கழக பிரச்சாரத்துடைய செயலாளர் அக்கா வழக்கறிஞர் அருள்மொழி அக்கா அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் முத்துதுரை அவர்களே, மாநகர செயலாளரும் துணை மேயருமான அண்ணன் குணசேகரன் அவர்களே, அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களே, திருமதி கனகம் அவர்களே, அண்ணன் சுவாமிநாதன் அவர்களே, திருமதி சரோஜினி செல்வமணி அவர்களே, திரு வெங்கடாச்சலம் அவர்களே, வந்திருக்கக்கூடிய ஐயா ராமசுப்பையா அவர்களுடைய குடும்பத்தினர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய நிர்வாகிகள் அண்ணன் சிற்பி செல்வராஜ் அவர்களே, திரு செல்வன் சவுந்தரராஜன் அவர்களே, அண்ணன் உமாபதி அவர்களே, அண்ணன் சிங்கராயர் அவர்களே, அண்ணன் பெல்ராஜன் அவர்களே, அண்ணன் எட்வின் அவர்களே, சகோதரி உமா அவர்களே, அண்ணன் வைரமுத்து அவர்களே, அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, அண்ணன் கணேசன் அவர்களே, அண்ணன் சேங்கை மாறன் அவர்களே, சகோதரர் அப்துல்லா அவர்களே, சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே, சகோதரி பூர்ண சங்கீதா அவர்களே, அண்ணன் மருது அழகராஜ் அவர்களே, அக்கா ஜோன்ஸ் ரூஸ் அவர்களே, சகோதரர் நாகனி செந்தில் அவர்களே, சகோதரர் வல்லபாய் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் முனைவர் ரவி அவர்களே, அண்ணன் படிக்காஸ் அவர்களே, அண்ணன் திராவிட மணி அவர்களே, அண்ணன் சின்ன கருப்பையா அவர்களே, மும்பை குமணராசன் அவர்களே, திரு பழ ராமச்சந்திரன் அவர்களே, திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்துடைய நிர்வாகிகளே, திராவிடர் கழகம் உள்ளிட்ட பெரியாரிய இயக்கங்களுடைய நிர்வாகிகளே, திரு சிதம்பரம், திரு குமரன்தாஸ், திரு கலைமணி, திரு செல்வம் முடியரசன், திரு நவில் உள்ளிட்ட திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தோழர்களே, அனைத்து பெரியார் தொண்டர்களே, முத்தமிழர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு விழா, இதில் கலந்து கொண்டு நான் உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடையே பேசுவதில் நான் உண்மையாகவே மிகுந்த பெருமை அடைகின்றேன். பெருமை அடைகின்றேன் என்று சொல்வதை விட பல்வேறு வார்த்தைகள் இங்கே இந்த சொல்லுக்குள்ள அடங்கும், இந்த நிகழ்வுக்குள்ள அடங்கும். பெருமை அடைகின்றேன் என்று சொல்லலாம், மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லலாம். ஆனால் தைரியமாக இன்னொரு வார்த்தையும் இந்த மேடையில் பேசும்பொழுது, மகிழ்ச்சியும் பெருமை மட்டுமல்ல, என்னுடைய பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக, ஒரு மிகப்பெரிய ரெகக்னிஷனாக இந்த மேடையை நான் கருதுகின்றேன். அதுவும் அண்ணன் சுபவி அவர்களுக்கு பிடித்த கருப்பு சட்டை போட்டு ஒரு காதலனை இம்ப்ரெஸ் செய்வதற்கு, அல்லது ஒரு காதலன் ஒரு காதலியை இம்ப்ரெஸ் செய்வதற்கு என்னென்னமோ முயற்சி எல்லாம் செய்வாங்க. அப்படி நான் இன்னும் ட்ரை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு சிறப்பு, அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களும் இங்கே அண்ணன் முத்துராமன் அவர்களும் இங்கே பேசியது போல, குறிப்பிட்டது போல, என்னுடைய இல்லத்திற்கு வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டாங்க. நீங்க எப்ப வேணா வரலாமே அப்படின்னு சொன்னேன். வந்தோடனே இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னோடனே உடனே ஒத்துக்கிட்டேன், வந்துடுறேன் அப்படின்னு. நேரத்தையும் அவங்களே குறிச்சாங்க. இன்னைக்கு நவம்பர் 14 குழந்தைகள் தினம். நான் சொன்னேன், நிச்சயமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் பள்ளி கல்வித்துறை சார்பாக. இந்த முறை அவர்கிட்ட சொல்லிடுங்க, நிகழ்ச்சியை காரைக்குடியில வச்சுக்க சொல்லுங்க, அப்படியே வந்துடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதன்படி அந்த தேதியை வாங்கி ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு 20 நாட்களுக்கு முன்பே கொடுத்தாச்சு. ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து
பொதுவாக தலைவர் அவர்கள் என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன். என்னை அழைத்து நவம்பர் 14 நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும், டெல்லி வரைக்கும் போகணும், காலைல போயிட்டு முடிந்தா நைட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முடியாது. ஏன்னா அது காரணம் தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இப்படி சொல்ல மாட்டானே, எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டானா, நிறைய தொலைக்காட்சி பாக்குறானா, வேற யாராவது ஃபாலோ பண்றானா அப்படின்னு. நான் யாரையும் நீங்க கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. பார்த்தாரு முடியாது அப்படின்னு. என்ன முடியாது, என்ன வேற ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது கொடுத்துருக்கியா? ஆமா கொடுத்துருக்கிறேன். டெல்லி போகணும்னு சொல்றேன், அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி. நான் காரைக்குடி போகணும்னு சொல்றேன், நீங்க என்ன புரியாம பேசுறீங்க? காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க. என்ன சொல்றீங்க? சுபவி என்ன தேதி வாங்கியிருக்காங்க. ஆமாம்மா மன்னிச்சு, நீ போயிட்டு வந்துரு, நான் டெல்லிக்கு வேற யாராவது அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் அதை குறிப்பிடுறேன்னா, இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. எந்த பணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது என்னுடைய வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். பேசும்போது எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க, துணை முதலமைச்சரே வந்திருக்காரு, துணை முதலமைச்சரே வந்திருக்காருன்னு. நிஜமா சொல்றேன், அந்த எண்ணத்தோடு நான் வரவில்லை. உங்க வீட்டு பிள்ளையாக, இந்த குடும்பத்தில் ஒருவராக நான் இங்க வந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களுக்கும், இயக்குனர் அண்ணன் திரு எஸ்.டி. முத்துராமன் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மணி 9 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அனைவருமே ஏற்கனவே நீங்கெல்லாம் மணி பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதிக நேரம் பேசுனா அண்ணன் சோழன் சொன்னது போல இங்க அனைவருக்கும் ஒரே சட்டம் தான், யாராக இருந்தாலும் சரி. நானும் அதிக நேரம் பேசினா எனக்கும் சீட்டு அனுப்பிச்சு விடுறேங்க. இங்க அக்கா அருள்மொழி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அதிக நேரம் பேசினா சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் எந்த தொகுதின்னு சொல்லவே இல்லை. சொல்லிட்டு அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கப்படல, அவங்களும் பேசுறது நிப்பாட்டவே இல்லை. விழாவில் ஏராளமாக கலந்துகிட்டு இருக்கிறீங்க. அண்ணன் சுபை அவர்கள் என்னிடத்தில் சொன்னாங்க, நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த ராமசுபை அண்ணனுடைய குடும்பத்தை சேர்ந்த 67 பேர் இந்த விழாவில் கலந்துகிட்டு இருக்கிறத அவங்க சொன்னாங்க. அதுல ஒரு சின்ன திருத்தம், என்னையும் சேர்த்துக்கோங்க, 67 68 பேர் இந்த குடும்பத்துல ஒருத்தனா இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கேன். பெரியாருடைய தொண்டராக, அண்ணாவுடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தவர் தான் ஐயா ராமசுப்பையா அவர்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஒரு சொந்த அண்ணன் இருந்தா எப்படி பழகுவாங்களோ, எந்த அளவுக்கு நெருக்கத்தை காட்டுவாங்களோ, அதே மாதிரிதான் அண்ணன் திரு ராமசுப்பையா அவர்களோடு உரிமையோடு மரியாதையோடு நம்முடைய கலைஞர் அவர்கள் அவரோடு பழகினார். கலைஞர் மட்டுமல்ல, நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் ஐயா ராமசுப்பையா அவர்கள் மீதும் அவருடைய தொண்டின் மீதும் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதுமே உண்டு. கலைஞர் குடும்பத்திற்கும் ஐயா ராமசுப்பையா அவருடைய குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட 3 தலைமுறை பந்தம். அது இன்றும் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது, நீடித்துக் கொண்டே இருக்கும். ஐயா ராமசுப்பையாவுடைய வீட்டோட பேரு இங்க குறிப்பிட்டது போல அனைவருக்கும் தெரியும், சமதர்ம விலாஸ். அந்த பெயரை அந்த வீட்டிற்கு சூட்டியவர் சிந்தனை சிற்பி திரு சிங்காரவேலர். யாருக்காவது கிடைக்குமா அந்த கொடுப்பன? 2015ஆம் ஆண்டுல அந்த வீட்டை இப்ப இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர் சின்னதா வேலை பார்த்து ரெனோவேஷன், புனரமைப்பு பணிகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சிக்காக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த இல்லத்தை போய் பார்த்துட்டு சென்னைக்கு போய் கலைஞர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், நான் சுப்பையா அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க நிறைய ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, புனரமைப்பு வேலைகள்லாம் நடந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய
தூண், முற்றம், ஹால் எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னு துரைமுருகன் மாமா பொதுச் செயலாளர் அவர்கள் கலைஞர் இடத்துல சொல்லியிருக்கிறார். உடனே கலைஞர் அவர்கள், அப்போ அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களும் பக்கத்துல இருந்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் சுபவி அண்ணனை பார்த்து கேட்டிருக்கிறாரு, அங்க ஒரு கிணறு இருந்துச்சு, அது இன்னும் அப்படியே வச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சுபவி அண்ணனை பார்த்து கேட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அப்போ அருகில் இருந்து அப்போ கேட்டிருக்கிறாரு, எப்படிப்பா மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க, சரி அங்க ஒரு கிணறு இருந்ததை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்க, அதை எப்படி மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் கலைஞரை பார்த்து கேட்டோடனே கலைஞர் சொல்றாரு, என்னப்பா அந்த கிணத்துல பலமுறை நானே தண்ணீர் அடைச்சு நானே அங்க குளிச்சிருக்கிறேன், அதை எப்படிப்பா நான் மறக்க முடியும், நான் வளர்ந்த இடம், அது என்னை வளர்த்த இடம் திரு ராமசுப்பையாவுடைய இல்லம் அப்படின்னு கலைஞர் சொன்னார். அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தின் மீது நம்முடைய கலைஞருக்கு இருந்தக்கூடிய அந்த பாசம், யாராலும் அளக்க முடியாத அந்த அன்பு. 1930களில் பெரியாருடைய கொள்கைகளை இந்த காரைக்குடி பகுதியில் பரப்புறதுங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய எதிர்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்துச்சு. ஆனா திரு சுப்பையா அவர்கள் மனம் தரல. இன்னும் சொல்ல போனா குடும்பத்தோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்க பணிகளை அவர் செஞ்சுக்கிட்டு வந்தார். குறிப்பா ஐயாவுடைய துணைவியார் 1935களில் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில கைம்பெண் மறுமண நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி சாதனை புரிஞ்சவங்க தான் ஐயாவுடைய துணைவியார் அவர்கள். ஐயா ராமசுப்பையா அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் நிச்சயம் நாமெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம். இங்க ஏற்கனவே பல பேர் குறிப்பிட்டு பேசினாங்க. ஐயா ராமசுப்பையா அவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது கலைஞர் சொன்ன வார்த்தை இது, கலைஞர் எழுதின வார்த்தை நெஞ்சுக்கு நீதியில, உழைப்பு ஒரு உருவம் பெற்று அது ஓடி ஆடி வேலை செய்கின்ற அதிசயத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்க்கலன்னா திரு ராமசுப்பையா அவர்களை பாருங்கன்னு கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதினார். ஒரு உடன்பிறப்பு எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு கலைஞர் எழுதியிருக்கிறார். அந்த கலைஞர் அவர்கள் திரு ராமசுப்பையா அவர்கள் பற்றி பேசும்பொழுது சொல்றார், காரைக்குடிக்கும் கள்ளக்குடிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பேசியிருக்கிறார். கலைஞர் தலைமையில் அன்னைக்கு கள்ளக்குடி போராட்டம், முதல் அணிக்கு கலைஞர் தலைமை, 2வது அணிக்கு அண்ணன் ராமசுப்பையா அவர்கள், 3வது அணிக்கு திரு கண்ணதாசன் அவர்கள். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கலைஞர் அவர்கள் 3 மாதங்கள் சிறையில் அவரோடு கூட இருந்தவர் தான் திரு ராமசுப்பையா அவர்கள். முதல்ல அரியலூர் சிறைவாசம், அதன் பிறகு தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகு திருச்சி மத்திய சிறையில இருவரும் ஒன்றாக அடைக்கப்பட்டாங்க. இல்ல கலைஞர் அவர்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை, திரு ராமசுப்பையா அவர்களுக்கு 3 மாதம் சிறை தண்டனை. இங்க பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினாங்க, இங்க 4 அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க, எங்களுடைய நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு 4 அமைச்சர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கே ஜெயில ஒரு மாதிரி அரசாங்கத்தையே அமைச்சவர் தான் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் அமைச்சரவைன்னு பல பேர் குறிப்பிட்டு பேசுவாங்க. அண்ணன் எஸ்.பி. முத்துராமன் சொன்னது போல அன்னைக்கு அந்த அமைச்சரவையில அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் தான் உணவு மந்திரி. ஜெயில இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் சரியான நேரத்துல உணவு தரப்படுதா, அது தரமா இருக்குதா அப்படின்னு செக் பண்ற வேலை ராமசுப்பையா அவர்கள் ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் முன்னாள் அமைச்சராக இல்லாம இருக்கலாம், ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராமசுப்பையா அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் அது மிக ஆகாது. நான் பிறந்த பொழுது 1977ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஒரு போராட்டத்தில் பங்கேற்று விட்டு ஜெயில இருந்தார், கைது செய்யப்பட்டு ஜெயில இருந்தார். அப்போ என்னுடைய அப்பா அம்மாவுக்கு, தாய் தந்தையருக்கு கலைஞர் அவர்கள் ஜெயில இருந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. உங்கள பல பேர் அந்த கடிதத்தை பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வாழ்த்து கடிதம் எழுதுறாரு. அதுல எழுதுறாரு, அன்புள்ள ஸ்டாலின், உனக்கு கலைஞர் ஜெயில இருக்காரு, நான் பிறந்த உடனே என்னோட தந்தைக்கு கடிதம் எழுதுறாரு. அன்புள்ள ஸ்டாலின், உனக்கு ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு எனக்கு மகிழ்ச்சி. உன் மனைவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவிடு. 1953ஆம் ஆண்டுல திருச்சி சிறையில 6 மாத தண்டனை பெற்று
நான் இருந்தபோது நீ கை குழந்தை, வீட்டிலிருந்து என்னை காண வருபவர்களோடு ஒரு குழந்தையாக கை குழந்தையாக நீ வந்துட்டு போன, என்னை பார்த்துட்டு போன. இப்போ 23 ஆண்டுகளுக்கு பிறகு 1976 மிசா கைதியாக ஓராண்டு நீ சிறையில் இருந்தபோது நான் உன்னை பார்க்கறதுக்கு அப்பாவாக ஜெயிலுக்கு வந்துட்டு போனேன். இப்போது உனக்கு பிறந்திருக்கிற என்னோட பேரை என்ன பார்க்கறதுக்கு நிச்சயம் ஜெயிலுக்கு வருவான். இந்த அனுபவங்கள் எல்லாம் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது பார்த்தாயா? இந்த குடும்பத்தில் மட்டும் இல்ல, நம்முடைய ஏக்கமாம் பெரிய குடும்பத்துல எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படி சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு எழுதிட்டு சொல்றாரு. புதிய பேரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு அப்படின்னு கலைஞர் எழுதி முடிக்கிறார். எனக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டு. அதே மாதிரி கள்ளக்குடி போராட்டத்தில் பங்கேற்று ஐயா ராமசுப்பையா அவர்கள் ஜெயில இருந்தப்போ அண்ணன் சுபவி அவர்களும் அவருடைய தந்தையை பார்க்க முதல்ல போய் பார்த்ததும் அவருடைய தந்தையார் ஜெயில இருக்கும் பொழுதுதான். இப்படி கலைஞர் குடும்பத்திற்கும் ஐயா ராமசுப்பையா அவருடைய குடும்பத்திற்கும் இருப்பது வெறும் கொள்கை உறவு கிடையாது, பெருமையா ஜெயில் உறவுன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் தைரியமா சொல்றேன், நான் கலைஞருக்கு மட்டும் பேரன் இல்ல, ஐயா ராமசுப்பையா அவர்களுக்கும் நான் பேரன் தான். கொள்ளு பேரன் இல்ல, கொள்கை வழி பேரன். நான் மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் கொள்கை வழி பேரன்களாக இருக்க வேண்டும். 30-40 வருடங்களுக்கு முன்பே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் வைத்து, கலைஞானி கமலஹாசன் சார் அவர்களையும் வைத்து ஒரே நேரங்கள்ல பல்வேறு வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் அண்ணன் எஸ்பிஎம் அவர்கள். ஆனா அவரை பாத்தீங்கன்னா இவ்வளவு வெற்றி படங்களை கொடுத்தவரா இங்க அவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாதவர். ஒரு திரைப்பட வெற்றி விழாவில் ஏவிஎம் ஓனர் திரு ஏவி மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசுறார், எஸ்பி முத்துராமன் எங்களுடைய ஏவிஎம்ல பயிற்சி பெற்றவர், அவர் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு பெருமையா பேசுறார். அவர் பேசி முடிச்ச பிறகு நம்முடைய கலைஞர் அவர்கள் அதற்கு பதில் சொல்றாரு, எஸ்பி முத்துராமன் அவர்கள் எங்களுடைய அண்ணன் காரைக்குடி ராமசுப்பையா அவருடைய மகன், அதனால அவர் முதல்ல எங்க வீட்டு பிள்ளை, அதற்கு பிறகுதான் ஏவிஎம் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னார் கலைஞர் அவர்கள். அவர் மட்டுமல்ல, பேராசிரியர் சுபவி அவர்களும் கலைஞர் வீட்டு பிள்ளையாகத்தான் கடைசி வரை இருந்து கொண்டிருக்கிறார். சுபவி அண்ணனுக்கும் தனக்குமான அந்த பாச உணர்வு பற்றி பேசும்பொழுது கலைஞர் சொல்லியிருக்கிறார், மேக்னெட் நோக்கி அயன், அது இரும்பு நோக்கி காந்தம் வந்ததா இல்ல காந்தத்தை நோக்கி இரும்பு வந்ததா என்று தெரியவில்லை, அந்த அளவுக்கு நானும் தம்பி சுபவியும் இன்னைக்கு ஒன்றாக இருக்கிறோம்னு கலைஞர் சொன்னார். 2015 நடந்த ஒரு சம்பவம் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். உங்களுக்கு பலர்கள் தெரிஞ்சிருக்கும். சென்னையில மிகப்பெரிய வெள்ளம், கனமழை. அண்ணன் சுபவி அவர்கள் கலைஞர் அவர்கள் தினமும் போய் சந்திச்சு உரையாடிட்டு வருவாரு. ஒரு 4 நாட்கள் போல, 4 நாள் போகாம 5வது நாள் போயிருக்காரு. கலைஞர் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காரு, பேசவே இல்லை, சரியா பேசவே இல்லை, மூஞ்சி கொடுத்து பேசல. ஆனா சுபவேனனுக்கு தெரியுது இவர் கோபமா இருக்காரு, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு. சுபவேனன் ஏன் போலன்னா, வீட்டுக்கு முன்னாடி நிறைய தண்ணி தேங்கிடுச்சு, வீட்டை விட்டு வெளில வர முடியல. தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு கலைஞரை பார்க்க போயிருக்காரு, கலைஞர் பேசல. கீழே வந்தோடனே அப்ப இருந்த கலைஞருடைய உதவியாளர் திரு சண்முகநாதன் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஐயா ஏன் என் மேல கோபமா இருக்காரு, சரியா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு சண்முகநாதன் சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் 4 நாள் வரல, 4 நாள் வராதனால கலைஞர் உங்க மேல கோபமா இருக்காரு அப்படின்னு. வேகமா மேல போய், ஐயா என் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சுங்கய்யா, வீட்டை விட்டு வெளில வர முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. கலைஞர் அவர் தட்டி கொடுத்து, ஏன் என்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு உரிமையோடு கோச்சிக்கிட்டவர் தான் அண்ணன் சுபவி அண்ணன் மீது கோபித்துக் கொண்டவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். இது முன்னாடியே சொல்ல வேண்டியதான்னு கடைசியில அவர் இவருக்கு சமாதானம் பண்ணார், எல்லாம் சரியாயிடுச்சா, தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சா அப்படின்னு. அதன் பிறகு அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள் எந்த வெளியூருக்கு போனா கூட கலைஞர்கிட்ட போய் சொல்லி கலைஞருடைய வாழ்த்தை வாங்கிட்டு தான் அதன் பிறகு எந்த சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சென்றிருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள்
ஆனா சுபவீரன் ஏதாவது சுற்றுப்பயணம் கிளம்புறான்னா தலைவர்கள் கிண்டலாவே கேட்டிருக்காரு, என்ன தலைவர்கிட்ட லீவ் லெட்டர் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு நம்முடைய தலைவர்கள் சுபவீரன் அவர்கிட்ட கிண்டலாவே கேட்பார். கலைஞரோடு மட்டுமல்ல, கழக தலைவருடைய நம்முடைய கழக தலைவருடைய அன்புக்கும் பாத்திரமாக இருந்தவர் தான் அண்ணன் சுபவி அவர்கள். இன்னைக்கு அழைத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, என்னுடைய பொது வாழ்விலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்காருன்னு சொன்னா அது மிகையாகாது. அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை இங்க நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நிச்சயமாக அண்ணன் சுபவேனனுக்கு ஞாபகம் இருக்கும், நான் மறந்துட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. 2018ஆம் ஆண்டு அப்ப நான் திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தேன், பொது வாழ்வுக்கு வரவில்லை. சென்னை மேற்கு மாவட்டத்துல ஒரு நிகழ்ச்சி, மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தார். மணிக்கன் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர். பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி. அதற்கு நடுவர் பாத்தீங்கன்னா அண்ணன் சுபவேனன் அவர்கள். நான் ஒரு சிறப்பு அழைப்பாளர் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நான் உள்ள நுழையும் போது என்னை வரவேற்கின்ற விதமாக அங்க ஒரு சினிமா பாட்டு போட்டாங்க. நான் நடிச்சிருந்த ஒரு சினிமா பாட்டு போட்டாங்க. ஒரே கைத்தட்டல், ஆரவாரம் எல்லாம் மறந்துட்டாங்க. அது ஒரு கழக நிகழ்ச்சிங்கிறதே மறந்துட்டு ஒரு சினிமா நிகழ்ச்சி மாதிரி ஒரே வரவேற்பு. எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. அதன் பிறகு அண்ணன் சுபவேனன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு அதை பேசினார். உடன்பிறப்புகளுக்கு, கலைஞர் தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், தம்பி உதயநிதி அவர்கள் நடிகர் தான் ஒத்துக்கிறேன், ஆனா நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு நடிகராக வரவில்லை, உடன்பிறப்புல ஒருத்தரா வந்திருக்கிறாரு. தயவு செய்து இனிமே அவர் வரும்போது, கழக நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது தயவு செய்து உரிமையோடு கேட்டுக்கொள்கின்ற, அவர் நடித்திருக்கக்கூடிய சினிமா பாடல்களை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு என்ன வச்சுக்கிட்டு மேடையில தைரியமா பேசினார். என்னால அதை மறக்கவே முடியாது. அதை இன்னைக்கு வரைக்கும் நான் பின்தொடர முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு என் மீது உரிமை கொண்டவர் அண்ணன் சுபவி அவர்கள். உரிமை என்று சொல்வதை விட அவர் மீது, அந்த என் மீது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த அக்கறையினுடைய வெளிப்பாடுதான் அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தைகள். அதனாலதான் இளைஞரணி சார்பாக நாங்க செய்கின்ற ஒவ்வொரு பணியிலையும் அண்ணன் சுபவி அண்ணனுடைய பங்களிப்பு இல்லாமல் நிச்சயமாக இருக்காது. உதாரணத்திற்கு இளைஞரனுடைய திராவிட மாடல் பயிற்சி பாசறை வகுப்புகளை அண்ணன் சுபவி அண்ணன் தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொடுத்தாரு. குறிப்பா கொரோனா காலத்துல சோசியல் மீடியா, யூடியூப் மூலமா அண்ணன் சுபவி அவர்கள் திராவிட இயக்க கொள்கைகளை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தார். இளைஞரணி சார்பா முதல்ல பொய்ப்பெட்டி நிகழ்ச்சியும் நடத்தணும். அதுல கலந்துகிட்டு ஆதாரத்தோட அவதூறுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கினார். கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி 6 தொகுதியும் இணையத்துல சொற்பொழிவா தந்திருக்கிறாங்க. எங்களுடைய இளைஞரணி பயிற்சி பாசறை கூட்டம் நடந்திருக்கோ, இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சுன்னா நான் இளைஞரணி தம்பிமார்கிட்ட சொல்றது, முதல்ல புத்தகம் படிக்கிறதுக்கு முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா சுபவேனனுடைய பேச்சு இருக்கு, இளைஞத்துல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, நீங்க தயவு செய்து அனைவரும் அதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும், கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். சோற்றில் அடித்த பந்துன்ற தலைப்புல இன்று வரை அவர் இணையத்துல ஆற்றிய உரைகள் எல்லாம் என்றைக்கும் காலம் கடந்து நிற்கும். அதே மாதிரி இளைஞரணி சார்பாக முரசொலியில் நாங்க நடத்தக்கூடிய பாசறை பக்கம், அதை ஆரம்பிக்கும் போது அண்ணன் தான் எங்களுக்கு துணினார், எங்களுக்கு வழிகாட்டினார். பாசறை பக்கத்துல எழுதி வளர்ந்த இயக்கம்னு அவரே தொடர் கட்டுரைகள் எழுதினார். இன்று வரை திராவிட பள்ளியை சிறப்பாக நடத்திட்டு வரார். இளைஞரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி நடத்தணும், தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு தலைவர் எங்களுக்கு கிட்ட கட்டளை 100 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம்னா அந்த பணியிலையும் அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள் தான் எங்களுக்கு வழி நடத்தினார். அண்ணன் அவர்கள் இப்படி எங்களுடைய இளைஞரணிக்கு கொள்கை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக விளங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, திராவிட இயக்க கருத்துக்கள் அறிவுசார் சமுதாயத்திடம் பரவணும்னு திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தை தொடங்கினார். அந்த சங்கத்தோடைய தொடக்க விழாவிலும் நான் கலந்துக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநாட்டை கோவையில நடத்தி காட்டினார். அந்த விழாவிலையும் நான் தான் கலந்துக்கணும்னு
என்னை கலந்துக்க வச்சார். கருஞ்சட்டை பதிப்பகம் மூலமாக ஏராளமான திராவிட இயக்க நூல்களை கொண்டு வந்துட்டு இருக்கார். இப்படி இளைஞரணி பணிகள்ல சுபவி அண்ணனும் அண்ணன் சுபவி அவர்களுடைய முன்னெடுப்புகள்ல நாங்களும் இருக்கிறது எங்களுக்கு இளைஞரணிக்கு பெருமை. இன்னும் சொல்ல போனா நாங்க செய்யற விஷயங்களை அண்ணன் சுபவி அண்ணனுக்கு அவரை பார்த்து பாராட்டிட்டாருன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நாங்க சரியான திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிற அந்த தைரியம், அந்த சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். இன்னைக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இல்லை, ஆனா கலைஞர் அவர்கள் இருந்தா எப்படி எங்களை எல்லாம் வழிநடத்துவாரோ, நம்முடைய பணிகளை எல்லாம் பார்த்து எப்படி மகிழ்வாரோ, அதே மாதிரி கலைஞர் இடத்துல இருந்து அண்ணன் சுபவி அவர்கள் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய பணிகளை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நானும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். உங்களுக்கு தெரியும், பிறந்ததுல இருந்து மிக நெருங்கிய நண்பர்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது. அதுல ஒண்ணு இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சிருப்போம். சில பேரை செல்ல பேர்களை வெளில சொல்ல முடியும், சில செல்ல பேர்களை வெளில சொல்ல முடியாது. அதெல்லாம் காரண பெயர்களா தான் இருக்கும். அது மாதிரி அண்ணன் சுபவி அவர்களுக்கு நாங்க வச்சிருக்கக்கூடிய நிக் நேம் என்ன தெரியுமா? டிராவிடியன் என்சைக்ளோபீடியா. அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன் தான் அண்ணன் சுபவி அவர்கள். எங்களுக்கே ஏதாவது ஒரு கருத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா, வரலாற்றில் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க, நெஞ்சுக்கு நீதி எடுத்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க முதல்ல கேட்கறது அண்ணன் சுபவி அவர்களுடைய உரை. அண்ணன் சுபவி அவர்கள் இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு? அப்படிப்பட்ட ஒரு தலைமை தொண்டன். அவருடைய கழகம் கரம் பற்றி இன்னைக்கு கழக இளைஞரணியும் சரி, நானும் சரி, என்றென்றைக்கும் அவர் பின்னேறே நாங்க நடப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்காக நாம இந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இருக்கோம். ஆனா திராவிடம்னா என்னன்னே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச பாஜகவோடு சேர்ந்துகிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கின்ற வேலையில அவர் ஈடுபட்டு இருக்கிறார். திமுக என்பது போராட்டத்தாலும் தியாகத்தாலும் உருவான இயக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, டெல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியமான எதிர்கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி. நாம இப்படி கொள்கையோடு செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கொள்கையற்ற கூட்டமா, வன்மத்தை அவதூறுகளை பரப்புற கூட்டமா இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு. திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை, திமுக உடைய குரல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் பரவுறதை பார்த்துட்டு பாசிச பாஜகவுக்கும் அடிமை கூட்டத்திற்கும் இன்னைக்கு ஒரு மிரண்டு போயிருக்காங்க. நம்ம சுடுதண்ணி வைக்கும் போது பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி ஒரு தட்டு வச்சு மூடி கீழே நெருப்பு வச்சு விடுவோம். கீழே இருக்கிற அந்த நெருப்புனால அந்த சூடு ஏறி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தட்டு மெதுவா ஆட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியையும் ஆட வச்சிருக்கு. அதனாலதான் திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்ச்சியில ஒரு பகுதி தான் இப்ப நடக்கின்ற SIR அப்படின்ற அந்த திட்டம். திமுகவுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும், நீக்கணும். குறிப்பா சிறுபான்மை மக்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும். மிகுந்த கவனத்தோடு நாம பணியாற்ற வேண்டும். 2026 நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறும்.
நம்முடைய கழகம் 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைப்பாரு. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைப்பாங்க. அந்த வெற்றி கிடைக்கும். அதற்காக அடுத்த 4 மாதங்களும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும். இன்னைக்கு அண்ணன் ராமசுப்பையா அவருடைய 118வது நிகழ்ச்சி, 18வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில நம்ம அத்தனை பேரும் கலந்துகிட்டு இருக்கிறோம். எழுச்சியோட கலந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய உணர்வுகள்லாம் பகிர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி தொடங்குறாங்க. வரட்டும், வேணான்னு சொல்லல. கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவர்களுடைய புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு விட்டுருங்க, தலைவருக்கே வரலாறு கிடையாது. ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறத இன்னைக்கு மாலை நாம நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அண்ணன் ராமசுப்பையாவுடைய பிறந்த நாள் விழாவில் நாம் அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அணிக்கு, நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தருவோம். அண்ணன் ராமசுப்பையாவுடைய பிறந்த நாள்ல அந்த சபதத்தை ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் சுபவீரன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.